உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது. அல்லேலூயா. என்னை வாழ வைத்தது. எத்தனை பேர் உணர்றீங்க? உணர்ந்து பாடுறவங்க அந்த கிருபையை உணர்ந்தாதான் தெரியும். ஓ, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். நான் பாக்குறேன் சின்ன வயசுல இருந்து நல்லவனா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென் அப்படின்றவங்களெல்லாம் தாண்டி இந்த போதையில சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன் பத்தியா. அல்லேலூயான்னு எவனா வாயை துறந்தா வாயை உடைச்சிருவேன்னு இருந்த மாதிரி எல்லாரையும். என்னை கண்டா எங்க சித்தி ஐயோ குடிக்காரன் வர்றான், மருதனா எங்க வர்றான்னு ஓடும். அப்படி துடுன்னு ஓடும். எப்படி என்னை கண்டா சித்தி ஓடும். ஐயோ இவங்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது. எப்பொழுதும் ஒரு 8 பேர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அது எல்லாம் தாடி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த காலத்துல வெள்ள மாதிரி சித்தி வரும். அப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும். ஏன்னா எங்க வீட்டு வழியா தானே கிராஸ் ஆகி போனோம். அப்படியே திரும்பும் பேக்ல, அப்படியே ரிவேர்ஸ்ல எடுத்து ரிவேர்ஸ் கீரை போட்டு அப்படி போயிடும் அந்த ரூட்ல. ஒரு நாள் பார்த்தா நானும் அந்த அம்மாவும் ஒன்னா சேர்ந்து ஒர்சி பண்ணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். உன் தலையில ஒரு சுவிசேஷ அபிஷேகம் இருக்குமான்னு சொல்லி அந்த அம்மாவை அபிஷேகம் பண்ண வச்சுட்டாரு என்ன வச்சு. இப்ப சொல்லுங்க, என்னை விட எத்தனை பேர் தகுதியா என் மினிஸ்ட்ரியில நினைச்சிட்டா இருப்ப சிஸ்டர். என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுது திருவிடம்புரி ஊழியத்தை அந்த அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சொல்லுங்க, சும்மா இல்ல 20 வருஷம் சர்ச்சைக்கே வராத வீட்டுக்காரன் என்னோட கனெக்ட் பண்ணி வித்தின் த வீக் அவர் ஞானசனம் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். கரங்களை தட்டு 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 தட்டி என்னை வாழ வைத்தது. சொல்லுங்களேன் வாயில திறந்து, கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வை. மைக்க முடிச்சு பாட வைக்கிறாரு. 2 வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்? திக்கு வாய். சொல்லுங்க, 2 வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு கூச்சம் இருக்கும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். ஏன்னா நாக்கு பொறலாது அந்த மாதிரி. இப்போ என் வீட்டுக்காரம்மா சொல்கிறாப்புல, வாயை செஞ்சு வாயை மூடிட்டு சாமி நீ ஆரம்பிச்சின்னா எப்போ முடிவு பண்ணே தெரிய மாட்டேங்குது. அதில் தெவரா பார்க்குது எல்லாத்தையும். இருந்தாலும் மூளை ஒரு மாதிரி இருக்குது. பேச்சு நிப்பாட்டினா போதும் சாமின்ற மாதிரி இருக்குது. இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் அப்படி உணர்ந்து பார்க்கணும். நீங்களும் உணர்ந்து பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா, எங்க கடந்த நான் எங்க இருக்க வேண்டிய